மெட்ராஸ், காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி, கடலூர். மன்னிக்கணும். வாமா, என்ன உதவி தேவையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்போ நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்னங்க அது? வந்த விஷயத்தை வளவளன்னு பேசாம ரத்தன சுருக்கமா 2 வார்த்தையில முடிச்சிட்டு போயிடுறியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அன்னைக்கு சொன்னீங்களே மக்கள் சேவைக்காக ஒரு பெரும் தொகை சேர்ந்தப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். ஆமா சொன்னேன். அந்த தொகையை நானே கொண்டு வந்திருக்கேன். பேஷ் 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 பேஷ். எங்க எங்க எங்க? இதோ என் நகைகள். இதை வித்து உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கங்க. இந்தாமா, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாதபடி காதல் மோகத்துல காதல கழுத்துல இருக்கிறதெல்லாம் கட்டி கொடுத்தா வாங்கிக்கிற லிஸ்ட்ல என்ன சேர்க்காத. என்னுடைய லட்சியமே வேற. அது என்ன அப்படி சொல்றீங்க? உங்க லட்சியத்துல எனக்கும் பங்குண்டு. ஏதோ என்னாலான சிறு உதவி. உன் தியாகத்தை நான் பாராட்டுறேன். ஆனா இது முறையல்ல. அப்போ நம்ம கல்யாணத்தை பத்தி நான் இது வரைக்கும் யோசிக்கல. இனிமே நான் தீவிரமா யோசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அதுவே போதும். அப்போ நான் வர்றேங்க. போயிட்டு இந்தா கோயிலாம் இந்த ஒரு பொம்பளை கிட்ட 1 நிமிஷம் பேசினா ஒரு காலம் தண்ணி குடிக்கணும் போல இருக்கேன். ஐயோ, தண்ணி குடிக்கிறதுக்குள்ளார கழுத்து பிடிச்சிட்டாரப்பா. வாங்க. என்ன நதி எஸ்டேட்ல போய் 1 மாசம் இருக்க போறதா கேள்விப்பட்டேன். காலண்டர்ல 15 தேதி கழிக்கல. அது கூட என்ன திடீர் விஜயம்? இவ்வளவு நாளா நீ எங்கடா போயிருந்த? நான் ஆபீஸ்லயே தான் இருக்கேன். ஆமா, இங்கே இருந்துட்டு தானே ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட வீட்டுக்கு போகாம இருந்திருக்கிறேன். அம்மா எவ்வளவு வருத்தப்படுறாங்க தெரியுமா? அண்ணே, யாரு வருத்தப்பட்டாலும் சரி, என் லட்சியத்துக்கு பணம் சேர்க்கிற வரையிலும் அப்பா அம்மா தம்பி அண்ணன் இவங்க நினைப்பே வராது. மன்னிக்கணும். பெரிய லட்சியவாதி. வணக்கம் டாக்டர். வாங்க. இவ்வளவு நாளா உங்களோட பழகிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் தம்பின்னு இப்பதான் தெரியும். அண்ணே, மிஸ்டர் சிதம்பரத்தை உனக்கு தெரியுமா? ஒரு நாள் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாரு. நான் தானே அனுப்பிச்சு வச்சேன். நோயாளிங்கிற முறையில் தான் உனக்கு பழக்கம். அவர் இங்க வந்து நம்ம ஸ்தாபனம் நல்லா இருக்கிறதுக்காக 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்துட்டு போனாரு. அப்படியா? இவர் பெரிய பரோபகாரி, பரந்த மனப்பான்மை உள்ளவருங்கிறத இவர் நான் முதல் முறையா பார்த்த போதே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சாதாரணமா நோயாளிங்க டாக்டர்கிட்ட வந்து, டாக்டர் சார் என் உயிரை நீங்க தான் சார் எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன சொன்னார் தெரியுமா? டாக்டர், எனக்கு அதிக நாள் உயிரோட இருக்கணுங்கிற ஆசை கிடையாது. வாழ்க்கையில 2 நல்ல காரியங்களை செய்து முடிக்க வேண்டி இருக்குது. அது வரைக்கும் என் கை வலி கொஞ்சம் தெரியாம இருந்தா போதும் தான் சொன்னாரு. அது மட்டுமா, இங்க வந்தப்போ 10,000 ரூபாய் எண்ணி போட்டுட்டு இன்னும் எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். அப்படியாப்பட்ட புண்ணியவன் ஆச்சு. என்ன சார், அண்ணன் தம்பி என்னை எதிர்க்க வச்சுக்கிட்டே ஓவரா புகழ்றீங்க. இல்ல சார், எங்க மனசுல உள்ளதை சொன்னோம். அண்ணே, இந்த ஆஸ்திக நாஸ்திகத்துல கொஞ்சம் குழப்பம் உடனே வாங்க. அப்பா பாருங்க சார், மிஸ்டர் சிதம்பரம், இந்த ஆஸ்திக நாஸ்திக 2ஐயும் ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ளார மனுஷன் பாடு போதும் நான் இப்போ இதை வரேன். கை வலி எல்லாம் எப்படி இருக்குது? பரவாயில்ல. வெரி குட். ஒரு விஷயம், நீங்க அன்னைக்கு வந்துட்டு போன பிறகு இன்ஸ்பெக்டர் சுந்தரம் வந்தாரு. இன்ஸ்பெக்டர் சுந்தரம் வந்தாரு? ஆமா, உங்களை பத்தி விசாரிச்சாரு. ஏதோ உங்க மேல சந்தேகப்பட்டதா சொன்னாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? உங்களை பார்த்தா அப்படியெல்லாம் தப்பானவரா தெரியலன்னு தான் சொன்னேன். ஆமா, தேங்க்ஸ் டாக்டர். என்னை பத்தி ஒண்ணும் தெரியாம இருந்து நல்ல விதமாவே சொல்லியிருக்கீங்க. ஏதோ என் மனசுல பட்டதா சொன்னேன். டாக்டர் சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியே வரீங்களா? வர்றேன். மிஸ்டர் குமார், உங்க கதையை கேட்க எனக்கு ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. மனிதன் இயற்கையில் நல்லவன் தான். ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவனை கட்டவனாக்கி விடுகிறது. இப்போ உங்க மனைவியும் மகளும் எங்க இருக்கிறாங்க? என் மனைவி இறந்து விட்டார். என் மகள் சுமதிக்கு கல்யாணம் நடக்கிற வரையிலாவது அவ எங்கிட்ட தான் வளர்ந்தாங்கிற விஷயத்தை நீங்க யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. என் மகளை ஒரு புண்ணியவதி எடுத்து வளர்த்து வந்தார். பருவத்தின் வாயிலே இருக்கும் அவளுக்கு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்ற ஒரே ஆசைதான் எனக்கு. குபேரனான உங்கள் பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைப்பதா கஷ்டம்? குபேரன், பணம் ஒன்று மட்டும் இருந்து விட்டால் போதாது டாக்டர். என்ன பணம் இருந்தாலும் என் மகளுக்கு நல்ல கணவனை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. என்ன காரணம்? என்னை நிழல் போல் சுற்றித் திரியும் போலீஸ் சுந்தரத்தின் குடும்பத்தை அடியோடு கெடுத்தவன் நான். என்ன? அது மட்டுமல்ல டாக்டர், அவர் மனைவியையும் அவர் பெற்ற ஒரே மகனையும் அனாதையாக்கி தெருவிலே அலைய விட்டவன் டாக்டர் நான். இனி சுந்தரத்தின் பிடியில் இருந்து நான் தப்ப முடியாது டாக்டர். என் கையில் விலங்கேறும் முன் என் மகள் கழுத்தில் தாலி ஏற வேண்டும் டாக்டர். வேறொன்றுமில்லை. இல்லை என்றால் திருடன் பெற்ற பிள்ளை என்ற பட்டத்தை அவளுக்கு சூட்டி அவள் காலம் முழுவதும் கன்னியாகவே இருக்க வேண்டிய நிலை ஏற்படுத்தி விடுவார்கள் டாக்டர். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வேறொன்றும் செய்ய வேண்டாம். என் மகள் கூரைச்சேலை கட்டி மஞ்சள் குங்குமம் அணியும் காட்சி ஒரு முறை நான் பார்க்க உதவி செய்ய வேண்டும் டாக்டர்.
உங்கள் ஆசை நிறைவேற நான் முயற்சி செய்கிறேன். முயற்சிக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது டாக்டர், முடிக்கிறேன் என்று முடிவாக சொல்ல வேண்டும். பிறகு நானே போலீசிடம் சென்று சரணடைந்து விடுகிறேன். டாக்டர் டாக்டர், என் மகள் திருமணம் நடப்பதற்கு முன் நான் கைதியாகிவிட்டார். நீங்கள் தான் இருந்த அந்த திருமணத்தை முடிக்க வேண்டும் டாக்டர். அந்த பொறுப்பை உங்களிடமே ஒப்படைக்கிறேன் டாக்டர். என்ன இது? எழுந்துருங்க. நீங்க பெரியவங்க இப்படி எல்லாம் செய்யலாமா? உங்கள் கடைசி ஆசையை நான் நிச்சயமாக நிறைவேற்றி வைக்கிறேன். கவலைப்படாதீங்க. பணமா பெருசு? மூத்தவன் இருக்கும்போது இளையவனுக்கு கல்யாணம் பண்றது நல்லா இருக்குமா? அது அம்மா, என் கல்யாணத்தை பத்தி தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திரும்ப திரும்ப அதையே பேசி என்ன பிரயோஜனம்? இப்ப இந்த கல்யாணமாவது நடக்கட்டும். மது சம்மதிப்பானா? அவனை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அப்புறம் என்ன? எனக்கு சம்மதம் இல்லை. கணக்கம், பெத்தவங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு மதிப்பு தர்றாங்களோ அந்த அளவு தான் திரும்ப கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்க. அதுக்காக பொண்ணை கூட பார்க்காம அவள் இஷ்டப்படியே விட்டுடுறதா? யார் அப்படி சொன்னா? போவோம், பெண்ணை பார்ப்போம், நமக்கு பிடிச்சிருந்தா சம்மதம்னு சொல்லிட்டு வருவோம். சரிதானே? அது எப்படியா போங்க. சரி போ. அப்பா, நாங்க பெண்ணை பார்க்க வர்றோம்னு மிஸ்டர் சிதம்பரத்துக்கு போன் பண்ணு. சரிப்பா. என்னப்பா இது? ஒண்ணு இல்லம்மா, ராத்திரி பூரா தூக்கம் இல்லை. சிகரெட் குடிச்சா தூக்கம் வருமா? கவலையா இருந்துச்சு. போங்கப்பா, ஒரு ராத்திரிக்கு இவ்வளவு சிகரெட் குடிச்சா உடம்பு என்னத்துக்காகும்? நீங்க வைத்தியம் பண்ண இருக்கும் பொழுது எனக்கு என்னம்மா கவலை? மாத்து மருந்து இருக்குன்னு யாராவது விஷத்தை குடிப்பாங்களா? அப்பா, இனிமே உங்களுக்கு சிகரெட் வேணும்னா என்ன கேட்டுதான் வாங்கிக்கணும். அந்த ஒரு சுதந்திரம் தான் இருந்துச்சு, அதையும் பறிச்சுக்கிட்டியா? ஹலோ, மிஸ்டர் சிதம்பரம் வீடுங்களா? ஆமா. ஐயா இருக்காருங்களா? இருக்காரு. அவர்கிட்ட எங்க ஐயா பேசணுமா? அப்பா, உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. ஹலோ, யாருங்க? சிதம்பரமா? ஆமா, நீங்க யாரு? நான் தான் டாக்டர் மோகன் பேசுறேன். டாக்டரா? என்ன விஷயம்? அப்பா அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க? ஒன்னா பார்த்துட்டு முடிவு சொல்றோம்னாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சக்சஸாவே முடியும். 9 மணிக்கு உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர்றேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் டாக்டர், ரொம்ப சந்தோஷம். வணக்கம். யாருக்கா அது? டாக்டர் மோகன் பேசினாருமா? டாக்டர் மோகனா? ஆமா. அவர் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமா, ரொம்ப தங்கமான மனுஷன். அவர் என்ன சொன்னாரப்பா? அவர் என்ன சொன்னாரா? அவர் அப்பா அம்மா உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்க. ஓ, சட்னு போ. சரி சரி, வச்சுக்கலாம். காத்திருந்தேன் காத்திருந்தேன், காலமெல்லாம் பார்த்திருந்தேன், பார்த்திருந்த காலமெல்லாம் பழம் போல் கனிந்ததம்மா. காத்திருந்தேன் காத்திருந்தேன், காலமெல்லாம் பார்த்திருந்தேன், பார்த்திருந்த காலமெல்லாம் பழம் போல் கனிந்ததம்மா. காத்திருந்தேன் காத்திருந்தேன், காலமெல்லாம் பார்த்திருந்தேன், பார்த்திருந்த காலமெல்லாம் பழம் போல் கனிந்ததம்மா. நாம் விரும்பி பிறப்பதில்லை, பெற்றவளை வளர்ப்பதில்லை. நாம் விரும்பி பிறப்பதில்லை,
பார்த்திருந்தேன், காலமெல்லாம் பார்த்திருந்தேன், பார்த்திருந்த காலமெல்லாம் பழம் போல் கனிந்ததம்மா. தனித்திருந்த என் உடலை தழுவி வந்த தென்றலுக்கு துணை அடைந்த என் உடலை தொடுவதற்கும் உரிமை இல்லை. தனித்திருந்த என் உடலை தழுவி வந்த தென்றலுக்கு துணை அடைந்த என் உடலை தொடுவதற்கும் உரிமை இல்லை. கண் திறந்து நான் இருந்தேன், கட்டழகர் கூடி புகுந்தார். கண் திறந்து நான் இருந்தேன், கட்டழகர் கூடி புகுந்தார். கண் திறந்தால் பாடிடுவார், கண் மூடி காத்திருப்பேன். காத்திருந்தேன் காத்திருந்தேன், காலமெல்லாம் பார்த்திருந்தேன், பார்த்திருந்த காலமெல்லாம் பழம் போல் கனிந்ததம்மா. நில்லு. ஏன் சார்? ஏய், கார்ல ஏறு சொல்றேன். நான் ஒண்ணும் பண்ணலையே சார். அதெல்லாம் அங்க போய் பேசிக்கலாம். என்ன சார் இது? ம். டிரைவர் சார், இது மிஸ்டர் சிதம்பரத்தின் கார் தானே? ஆமா சார். சுமதியே இந்த கார்ல வந்தது? என்ன சார் அப்படி கேக்குறீங்க? சுமதி எங்க முதலாளியோட மக தானே? என்ன? சுமதி சிதம்பரத்தின் மகளா? சுமதியா மதுவுக்கு நிச்சயம் செய்தி? அம்மா வாடா கண்ணு. என்னம்மா இது இன்னும் புறப்படாம இருக்க? எங்க எங்கயா? அப்பா உன்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? என்ன விஷயம் நீதான் சொல்ல. அம்மா எம்மு, என்னம்மா? எனக்கு நாளைக்கு கல்யாணம். அப்படியா? அம்மாடி, என் தலையில இருந்து பெரிய பாரம் இறங்கிடுச்சுமா. அம்மா, மாப்பிள்ளை யார் தெரியுமா? யாரு? நீயே சொல்ல. எனக்கு எப்படிமா தெரியும்? வந்து நம்ம சின்ன டாக்டர். யாரு? மோகனா? என்னம்மா அப்படி யோசனை பண்ற? ஒண்ணும் இல்லம்மா. அவங்க அப்பா அம்மா சரின்னு சொல்லிட்டாங்களா? அவங்க சரின்னு சொல்லாமையா? சின்ன டாக்டருடைய அப்பா அம்மா நம்ம வீட்டுக்கு வந்து என்னை பார்த்து அப்பா கிட்ட சம்மதத்தை சொல்லிட்டு போனாங்க. வரப்படுமா? கண்ணு, நான் அப்பவே சொல்லலையா நான் அங்க வரக்கூடாதுமா. என்னம்மா காரணத்தை சொல்லாம வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் முடியட்டும், உனக்கு காரணத்தை சொல்றேன். இந்த நல்ல காரியம் நல்லபடியா நடக்கணுங்கிறதாமா என் ஆசை. அம்மா, ஆமாமா, நான் அங்க வராம போனாலும் அந்த கல்யாண மேடி என் ஜீவன் சுத்தி கொண்டே இருக்கும். டாக்டர், டாக்டர், நீங்க ஏத்தி வச்ச விளக்கு அணையாம எரியுது. அந்த புகழ் உங்களை தான் சேர்ந்தது. இவ்வளவு கொடுமை செய்தவனுடைய மக அப்படின்னு தெரிஞ்சிருந்தது உங்க தம்பிக்கே ஏற்பாடு பண்ணீங்க பாருங்க. ஆஹா, அதை நினைக்கும் பொழுது உங்களை எப்படி புகழ்றதுன்னு வார்த்தை கிடைக்காம தவிக்கிறேன். நீங்க வார்த்தை கிடைக்காம தவிக்கிறீங்க, நான் வழி தெரியாம தவிக்கிறேன். இது வர்றேன். இப்பதான் உங்களுக்கு எல்லாம் வழி தெரிஞ்சுதா இல்ல அடியோடு மறந்துட்டீங்களா? நாங்க ஒண்ணு மறக்கல, நீதான் எங்களை மறந்துட்ட. ஏன்னா இப்ப நீ பெரிய பணக்காரி ஆயிட்டல்ல. அது மட்டுமா, பெரிய இடத்து மாப்பிளைய கட்டிக்க போற. எங்க நினைவெல்லாம் உனக்கு இருக்குமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? தப்பா? எல்லாருக்கும் பத்திரிக்கை அனுப்பிச்சியே, எங்களுக்கு மட்டும் ஏன் அனுப்பல? ஓ அதுவா? அந்த பத்திரிக்கை எப்படி இருக்கும்னு நானே இன்னும் பாக்கலையே. நீ ஆமா, செலவு மட்டும்தான் அப்பா செய்யறாரு. மத்த பொறுப்பெல்லாம் மாப்பிள்ளை வீட்டாருக்கே விட்டாச்சு. என்கிட்ட கேட்ட கேள்வியே மாப்பிள்ளையே பார்த்து கேளுங்க. சரிதான். முன்பின் தெரியாத ஆசாமி கிட்ட நாங்க எதுக்காக கேட்கணும்? முன்பின் தெரியாத ஆசாமியா? ஏ சின்ன டாக்டர் உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? தெரியும். அதுக்காக அவர் தம்பி போய் கேட்கறது முறையா? ஐயோ, அவர் தம்பியை ஏன் கேக்குறீங்க? மாப்பிள்ளைய பார்த்து கேளுங்க. மாப்பிள்ளையே அவர் தம்பி தானே.
மாப்பிள்ளை தம்பியா? மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்காம தான் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா? ஆச்சரியமா இருக்கே. எங்களுக்கு தெரியாம போனது ஆச்சரியம் இல்ல, கல்யாணம் பண்ணிக்க போற உனக்கே மாப்பிள்ளை யாருன்னு தெரியாம இருக்கு பாரு, அதுதான் பெரிய ஆச்சரியம். நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க? இரு, மாப்பிள்ளை யாருன்னு நீ நினைச்சிட்டு இருக்க? சின்ன டாக்டர் தான். கிடையவே கிடையாது, அவர் தம்பி தான் மாப்பிள்ளை. யார் சொன்னது? பத்திரிகைய பாரு. என்னம்மா? ஒண்ணுமில்லப்பா. என்ன ஒரு மாதிரியா இருக்கு? அப்பா, மாப்பிள்ளை யாருப்பா? பைத்தியக்கார பொண்ணு. மாப்பிள்ளை யாருன்னு தெரியாம இருக்கிற? இல்லப்பா, சொல்லுங்கப்பா. நம்ம டாக்டர் மோகன் அவருடைய தம்பிக்கு தான் நிச்சயம் பண்ணிருக்கு. மோகனே தான் இதை ஏற்பாடு பண்ணார். டாக்டர் மோகனா ஏற்பாடு பண்ணாரு? ஏம்மா? ஒண்ணுமில்லப்பா, ஒண்ணுமில்ல. என்னங்க மது இருக்கார? அவரை நான் கொஞ்சம் பார்க்கணும். இந்தாமா, இனி அவரை பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நாளைக்கு அவர் கல்யாணம். மதுவுக்கு கல்யாணமா? ஆமா. அவர் எப்படி சம்மதிச்சாரு? சரிதான், உனக்கு விஷயமே புரியாதா? 5 லட்சம் ரூபாயோட அழகான ஒரு பொண்ணு வரும்போது கட்டிக்க கசக்குதா? என்ன பண்றது? சந்தேகித்த உடனே கைது செய்யும் பழைய சுந்தரமா இருந்திருந்தால் உன்னை இவ்வளவு காலம் மௌனம் சாதிக்க விட்டு வைத்திருப்பேனா? உன்னை விசாரிக்கும் முறைய வேறு விதமாக இருந்திருக்கும். சேகர், அது மட்டுமல்ல, நான் யாரையும் கை நீட்டி அடிக்கக்கூடாது என்ற விரதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அதனால் தான் உன்னிடம் கை நீட்டி உண்மை சொல்லும்படியாக யாச்சிக்கிறேன். சொல், உண்மை சொல். சொல். சரி சரி, இவனுக்கும் உண்மைக்கும் வெகு தூரம். 3672. இதோ இந்த விலாசத்தில் இருக்கும் ஆளை அழைத்து வா. அவன் வந்தால் எப்படி உண்மை வெளியாகிவிடும். சேகர், விசாரணையில் அவன்தான் குமார் என்பது ருச்சுவாகிவிட்டால் ஒரு பெரும் குற்றவாளி தலைமறைவாய் போக போலீசாரை ஏமாற்றி திரிய அவனுக்கு நீ உதவி செய்தவன் என்ற மாபெரும் குற்றம் உன் மீது சுமத்தப்பட்டு காலமெல்லாம் சிறையில் கிடந்து கட்டப்பட நேரிடும். அதற்குள் நீயாகவே சொல்லிவிட்டால் ஒரு பெரும் குற்றவாளியை பிடித்துக் கொடுத்தவன் என்ற பெருமையோடு உனக்கு விடுதலையும் கிடைக்கும். இதில் எதை விரும்புகிறார்? ஏன்பா என்ன நீ போல சொல்லு. நீ போப்பா. அவன் தான் சார் குமார். குமார் ஏப்பா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து புறப்பட்டாச்சா? எல்லாம் புறப்பட்டு இருக்காங்க. வாங்க. சுமதி அம்மாவை காணுங்க. சுமதி காணுமா? ஆமா. தேடி பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டாங்க, எங்க போச்சுன்னே தெரியலங்க. நிறைய நகதர போட்டுட்டு இருந்தது. போலீஸ் வேணா போன் பண்ணலாமே. போலீஸ்? நானே வந்து விட்டேன். சுந்தரம். ஆமா, உன்னால் சிறைக்கு அனுப்பப்பட்ட அதே சுந்தரம் தான். போலீசாரை எத்தனை காலம் நீ ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியும்? புறப்படு. ஏமாத்த நினைக்கல சுந்தரம். ஒரு அரை மணி நேரம் அவகாசம் கொடு. சட்டம் அனுமதிக்காது. அது எனக்கு தெரியும் சுந்தரம். சட்டத்தை பரிபாலிக்கிற நீ மனசு வச்சா முடியாதா? கொஞ்சம் இறக்கம் காட்டு சுந்தரம். பிறரிடம் நீ காட்டாத இரக்கத்தை இப்பொழுது எதிர்பார்க்கிற. உண்மைதான், இரக்கமற்றவன் தான் நான். பல குடும்பங்களை பாழாக்கியவன் தான் நான். ஆனால் அந்த குமார் அல்ல நான். தவறை உணர்ந்து தெரிந்தின ஒரு புது மனிதன். குற்றத்தை செய்துவிட்டு திருந்து விட்டேன் என்றால் சட்டம் மன்னிக்குமா? மன்னிக்காதுதான். சட்டத்தின்படி தண்டனை ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறேன் சுந்தரம். ஆனால் நான் கேட்பது கொஞ்ச நேரம் அவகாசம், என் கடமையை செய்வதற்கு. இத்தனை நாளா தன்னந்தனியாயிருந்த என் குழந்தைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன் சுந்தரம். அது கழுத்துல தாலி ஏறுறத கண்குளிர பார்க்கணும்னு ஒரே ஆசை. உதவி செய்ய மாட்டியா? எனக்கும் இதயம் இருக்கிறது, ஆனால் கடமை மறக்க முடியாது. எடு விலங்கு. சுந்தரம், வேண்டாம் சுந்தரம், வேண்டாம் சுந்தரம், உன் காலில் விழுந்து கேட்கிறேன் சுந்தரம். நான் குற்றவாளி, தண்டனை அனுபவிக்க தயாராயிருக்கிறேன். ஆனால் திருடன் மகள் என்று தெரிந்தால் என் மகளுடைய வாழ்க்கை வீணாயிடும் சுந்தரம். சுந்தரம், சுந்தரம். நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். சுந்தரம், மன்னிக்க மாட்டாயா? மன்னிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை. நீயும் என்ன போல் மிருகமாகி விட்டாயா? அதை பற்றி அப்புறம் பேசலாம். மரியாதையாக புறப்படும். குற்றம் செய்தவனை மன்னிக்க கூடாதா? அது நீதிமன்றத்தின் வேலை. உனக்கு ஒரு மகளை வந்து அவளுக்கு ஏற்பட்ட நிலை ஏற்பட்டால் நான் என வாழ்க்கை. ஹலோ, மது பேசுறேன். ஆமாத்தா, பாண்டியம் பார்க்கலையா? இத வந்துட்டேன். மது, என்னடா இது?
ஊர்வலத்துக்கு டைம் ஆயிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ட்ரெஸ் பண்ணிக்காம நிக்கிறீங்க. பாண்டியன் பார்க்கல யாருக்கு ஆபத்தா? உடனே உதவி தேவையா? நான் போகணும். வாட் டு யூ மீன்? ஏடா உதவி செய்ய ஒரு நேரம் காலம் கிடையாது. ரொம்ப சைல்டிஷா இருக்கு. அப்பா முதல்ல பொது நலம், அப்புறம் சாயநலம். என்ன மன்னிச்சுங்க. மது சுமதி, இந்த நேரத்தில் இந்த கோலத்தில் இங்கே ஏமா ஓடி வந்து? வேற எங்கம்மா போவேன்? வேதனை பூகம்பம் வெடித்து விட்ட இந்த நேரத்தில் தாய் நிலை தேடி இங்க வராம வேற எங்கம்மா போவேன்? நல்ல பொண்ணம்மா நீ. கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி இருந்தாலும் பந்தலுக்கு வெளியே நின்னாவது மாலையும் கழுத்துமா அவங்கள பாக்கலன்னா இந்த தாய் மனசு கேக்குமா? இப்போ அங்கதாமா புறப்பட்டேன். இத பாரு, நீ என்னைக்கும் மஞ்சள் குங்குமத்தோடு புவ்வும் மணமுமா புருஷனோட வாழணும்னு இந்த ஏழை தாய் உனக்கு வாங்கி வச்ச மணப்பரிசு. மணப்பரிசு? இப்ப எனக்கு வேண்டியது மணப்பரிசு, மணப்பரிசு. குங்குமச்சிங்கள சுமதி, உன் மனம் போல மாங்கல்ய பாக்கியம் கிடைக்க போற நேரத்துல ஏமா இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுற? பைத்தியக்காரத்தனமாக பேசவில்லை அம்மா. பருவ பாதையில் விழுந்து விட்ட பேரடியை தாங்க முடியாமல் துடிக்கிறேன். நான் கட்டிய இன்ப கோட்டைகள் இடிந்து விட்டதம்மா, இடிந்து விட்டது. இப்படி ஆகாசத்துல கோட்டை கட்டினா அது இடிஞ்சு விடாம அப்படியே நிக்கும். அந்த கோட்டையை கட்ட அஸ்திவாரம் போட்டதே நீங்கள் தானே? இன்னைக்கு இன்னைக்கு பேச அதை கட்டியதும் நீங்கள் தானே? அன்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாதபடி நீ ஏமாந்தா அதுக்கு நானா பொறுப்பாளி. மின்னல் வேகத்துல தோன்றி மறைகிறது ஆசை. கஷ்டத்தை கண்டதும் கைவிட்டு விடுவது கோழைத்தனம். உயிரே போவதாயிருந்தாலும் உறுதியோடு காப்பது லட்சியம். லட்சியம்? உங்கள் லட்சியம் 5 லட்சத்தில் தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன் மது. அன்று உங்கள் லட்சியத்திற்காக என் நகைகளை எல்லாம் கொடுக்க முன் வந்தேன். இன்று என் உடல், பொருள், ஆவி அத்தனையும் அர்ப்பணிக்க சித்தமாக இருக்கிறேன் மது, சித்தமாக இருக்கிறேன். அது எனக்கு தெரியுமா? பாம்பின் கால் பாம்புக்கு தெரியாமலா போய்விடும். ஆனால் உலகம் தெரிஞ்ச மோகனுக்கு ஒரு பெண்ணின் உள்ளம் தெரியாது அம்மா. அம்மா, ஒரு பெண் தன் கண்ணை கூட தானம் கொடுப்பாள், ஆனால் தன் காதலை மட்டும் தானம் கொடுக்க மாட்டாள் அம்மா. சுமதி, என்னால் இதை நம்பவே முடியலையே. மனசாட்சிக்கு விரோதமா மோகன் இதை செய்திருக்கவே மாட்டான். நிச்சயமா அவனுக்கு தெரியாமத்தான் ஏதோ சதி நடந்திருக்கு. என்ன நடக்கணும்? கல்யாணத்து வந்தவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிடா, ஊர்வலத்துக்கு நேரம் ஆச்சுன்னு சொன்னா அவன் எங்க போன் பண்றன்னு உதவி தேவை ஓடி இருக்கான். எங்க போய்? எங்கயா? ஏமா ஒரு பாண்டியன் பார்க்க சோழ பீச்சை என்னமோ சொல்லி தொலைச்சான். சரி, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். இங்கே என் பிணம், அங்கே சுமதிக்கும் உங்களுக்கும் திருமணம். உங்கள் கையாலே என்னை கொண்டு விடுங்கள், என்னை கொண்டு விடுங்கள் மது. நான் சொல்வதை கேள் மது. தொட்ட கைகளை விட்டு விடாதீர்கள். உங்கள் கைப்பிடிக்கும் பாக்கியத்தை எனக்கு கொடுங்கள். என்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அவசரப்படாதே, அவசரப்படாதே. அவகாசம் தருகிறேன். நான் வாழ்வதா சாவதா என்ற முடிவை நீங்களே சொல்லுங்கள். கோகிலா, உனக்கு என்ன பைத்தியமா? உங்கள் பைத்தியம் தான் மது. உங்களை பார்த்ததிலிருந்து என்னையும் அறியாமல் என் உள்ளம் உங்களுடன் லயித்து விட்டது. நான் பெண்ணாயிருந்து வெட்கத்தை விட்டு உங்கள் பின்னாலேயே அலைந்த நாட்கள் பல. முடிவில் காணலே நீரென்று எண்ணிய மானின் கதிதானா எனக்கு? விடிந்தால் திருமணம், இவ்வளவு ஏற்பாடுகளும் ஆன பிறகு சரி, என் லட்சியம் நிறைவேறாவிட்டாலும் உங்கள் லட்சியமாவது நிறைவேறட்டும். பெற்றோர்கள் அனுமதி இல்லாமல் தானாகவே வாழ்க்கையை வகுத்துக் கொள்ளும் என் போன்ற சகோதரர்களுக்கு என் வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும். கோகிலா, விடுங்கள் என்னை. ஐயோ கோகிலா, என்னை கொலகாரனாக மாத்தி விட்டாயே கோகிலா. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனே, அதுக்குள்ளார என்ன கொலகாரனா மாத்திட்டியே கோகிலா. கோகிலா, கோகிலா. மது, மது. அண்ணே, இல்லடா இது கொலை செய்துட்டேன். கொலையா? கொலை செய்துட்டேன். ஒண்ணில்லை, உயிருக்கு ஆபத்து இல்லை. நான் அவளை ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போறேன். நீ போய் அப்பா அம்மா கூட்டிட்டாங்க ஒன்று சேர். போ. மோகன், டாக்டர், இந்த பொண்ணு துப்பாக்கியால சுடப்பட்டு ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கு. உடனே ஆபரேஷன் செய்யலாம். ஆல் ரைட் நர்ஸ், ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு. எஸ் டாக்டர். என்ன நடந்தது? யார் இந்த பொண்ணு?
நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது மற்றொன்று. தத்துவம் பேசுறது நேரமல்ல. உங்க உடம்புல ரத்தக்கரையா இருக்குது. உண்மையை சொல்லுங்க, என்ன நடந்தது சொல்லுங்க. நீங்களா? டாக்டர். இன்ஸ்பெக்டர் சார், அந்த பெண்ணை சுட்டது நான் தான். டாக்டர், என்னை கைது செய்யுங்க. இல்லை இல்லை, என் மோகன் ஒரு காலம் இந்த காரியத்தை செய்திருக்கவே மாட்டான். இன்ஸ்பெக்டர் சார், எறும்பை கூட சிக்காத இவன் இந்த இறுக்கமற்ற செயலை செய்திருக்கவே மாட்டான். தீர விசாரிக்காம அவசர முடிவுக்கு வந்ததனால் என் வாழ்வு பாழானது போது, அதே போல் மோகன் வாழ்க்கையும் பாழாக்காதீங்க. அவன் ஒரு காலம் இந்த காரியத்தை செய்திருக்கவே மாட்டான். குற்றவாளியை குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் போது மற்றவர்கள் மறுத்து பேசுவதில் அர்த்தமே இல்லை. மோகன், மோகன், நீ இந்த காரியத்தை செய்வேன் என்னால் நம்பவே முடியலையே. இதுவரைக்கும் பெற்ற பிள்ளைய போல என்ன நினைச்சு பாசமும் பரிவும் காட்டி வந்ததுனால இந்த நேரத்துல உங்க மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் செய்த குற்றத்திற்கு தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். நான் வரேன். மோகன், டாக்டர், மோகன், டாக்டர், வேண்டாம், மோகனை கைது செய்யாதீங்க. அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியும். பிரபல டாக்டர் ஜட்ஜ் ராமநாதனின் மகன். மோகன், இதெல்லாம் என்ன? இப்பதான் எனக்கு போன் வந்தது. உங்கள் மகன் ஒரு பெண்ணை சுட்டு விட்டான். ஏப்பா, அவர் சொல்றது உண்மையா? அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். அப்பா, மன்னிப்பு? மோகன், இதுக்காக உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வச்சேன். நாட்டுக்கே ஒரு நல்ல டாக்டர் ஆகி மக்களோட உயிரை காப்பாற்ற வேண்டிய நீ இப்படி ஒரு கொலைக்காரனா மாறிடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. அப்பா, அப்பா, நீ அப்படி என்ன அழைக்க நேர்ந்ததுக்காக நான் ரொம்ப வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். வருத்தப்படாதீங்க சார். உங்க மகன் பிடிச்சது எனக்கே ஆச்சரியமா சார். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. குலத்தளவே ஆகுமா குணம். இவன் என் மகன் இல்லை. என்ன, இவர் உங்கள் மகன் இல்லையா? இல்லை, இவன் தந்தை ஒரு திருடன், தாய் ஒரு நடத்த கெட்டவன். நிறுத்துங்கள். பாத்திரம் உங்கள் அறிவை மறைத்து விட்டதா பெரியவரே? அன்று சொன்னீர்களே, என்றைக்கும் மோகன் என் பிள்ளைதான் என்று. அந்த வார்த்தை காற்றிலே பறந்து விட்டதா? அன்று பிள்ளை இல்லையே என்று ஏங்கி தவித்த நேரத்திலே தன் கொஞ்சம் மொழிகளால் இன்பமூட்டிய போது இவன் உங்கள் பிள்ளை. படித்து பட்டம் பெற்று பேரும் புகழும் தேடிக் கொடுத்த போது இவன் உங்கள் பிள்ளை. ஆனால் சந்தர்ப்பவசத்தால் தவறு செய்து குற்றவாளியாக நிற்கும் போது மட்டும் இவன் உங்கள் பிள்ளை இல்லை. அப்படித்தானே? அது உங்கள் தவறல்ல. தாயின் கடமையை தட்டி கழித்தேனே, அது என் தவறு. சந்தர்ப்பம் செய்த சதியால் கணவனால் சந்தேகிக்கப்பட்டு நிராதரவான நிலையில் நான் தவித்த போது என் வாழ்வு கருகிவிட்டாலும் என் பிள்ளையின் வாழ்வாவது மலரட்டும், பெரிய இடத்தில் வளர்ந்து பேரோடும் சீரோடும் சிறப்போடும் இருக்கட்டும் என்று பேராசைப்பட்டேனே, அது என் தவறுதான். பெற்றவள் நான் என்று தெரிந்தால் உங்கள் பெருமைக்கு இழுக்கு வந்து விடுமோ, பிள்ளையின் நல்வாழ்வு பாதிக்கப்பட்டு விடுமோ என்று பயந்து பெற்றும் பெறாதவளா, மகன் இருந்தும் மலடியா, இத்தனை காலமும் என் இதயத்தை கல்லாக்கிக் கொண்டிருந்த எனக்கு சரியான தண்டனை கிடைத்து விட்டது. கடமை தவறாத கர்ம வீரன் பெற்றெடுத்த பிள்ளையை திருடன் மகன் என்று சொல்லும்படி செய்தேனே, அதற்கு சரியான தண்டனை கிடைத்து விட்டது. பெற்ற தகப்பனை தன் பிள்ளையை கைது செய்யும் கொடுமையை காணும் நிலைமை என்னை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த தாய்க்கும் ஏற்பட்டிருக்காது, ஏற்படவும் வேண்டும். அம்மா, அம்மா, என்னை பெற்றதற்காக நீங்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்கிறீர்கள், எவ்வளவு பழி சொற்களை சுமந்திருக்கிறீர்கள். அம்மா, நான் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்த தியாகத்தை போல் உலகத்தில் வேறு எந்த தாயும் செய்திருக்கவே மாட்டாள். அம்மா, செய்திருக்கவே மாட்டாள். அம்மா, மோகன் என் மகனா? டாக்டர் மோகன் என் மகனா? அப்பா, அப்பா, வருஷங்களுக்கு பிறகு என் மகனை குற்றவாளியாக சந்திக்கிறேன். அம்மா, வேண்டாம், அவனை மன்னித்து விடுங்கள். அண்ணா,
மது, இன்ஸ்பெக்டர் சார், அந்த பொண்ணை சுட்டது நான் தான். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. மது, நீங்க அந்த பொண்ணை சுட்ட? ஆமாப்பா, இந்த பழி என் மேல வந்துருச்சுதுன்னா என் கல்யாணம் நின்னு போகுங்கிறதுக்காக தன் மேல ஏத்துக்கிறார் அண்ணன். உண்மையிலேயே நான் தான் குற்றவாளி சார். என்ன கைது பண்ணுங்க. நீங்கள் யாருமே குற்றவாளியா இல்ல, நான் தான் குற்றவாளி. யாரு? மிஸ்டர் சிதம்பரமா? என்ன நீங்களா? என்ன சொல்றீங்க? சுந்தரம், அந்த பெண்ணை நான் தான் சுட்டேன். உன்னிடமிருந்து நான் தப்பி ஓடியதன் காரணம் என் மகள் சுமதிக்கும் மதுவிற்கும் திருமணம் நடத்த வேண்டும் என்ற ஒரே ஆசை. அந்த ஆசையில் குறுக்கிட்டாள் அந்த பெண். தன்னை மணந்து கொள்ளும்படி மதுவை வற்புறுத்தினாள். மறுத்தால் தற்கொலை செய்து கொள்வதாகவும் பயமுறுத்தினாள். மது அதற்கு பயந்து ஒத்துக்கொண்டான். மறைவில் இருந்து நான் அதை பார்த்தேன். அப்படி அவன் அவளை மணந்து கொண்டிருந்தால் என் ஆசை அழிந்துவிடும் என்பதற்காகவே நான் அவளை சுட்டேன். இதோ உன்னிடமிருந்து எடுத்த ரிவால்வர், இதனால் தான் சுட்டேன். அம்மா, என் ஆசை நிராசையாகிவிட்டது. கடைசி நேரத்திலாவது என் மகளுடைய திருமணத்தை பார்க்கலாம் என்று இருந்தேன். அது முடியாமல் போய்விட்டது. அனாதையாயிருந்த என் மகளை நீங்கள் தான் எடுத்து வளர்த்தீர்கள். அவளுக்கு திருமணத்தையும் முடித்து விட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அம்மா. என்ன, சுமதி லட்சுமியின் வளர்ப்பு பண்ணா? ஆமாம் ஐயா. போலீசுக்கு பயந்து என் மனைவியும் என் குழந்தை 6 மாத வயதிலே இருக்கு அனாதையாக விட்டுவிட்டு ஓடிவிட்டேன். என் மனைவியும் இறந்து விட்டாள். பிறகு இந்த புண்ணியவதிதான் எடுத்து இவளை வளர்த்தார்கள். லட்சுமி, லட்சுமி, எங்களை மன்னிச்சிடுமா. உண்மை தெரியாம அனாவசியமா அவன் மேல பழி சுமத்திட்டோம். மிஸ்டர் சுந்தரம், உங்க மனைவி லட்சுமி மகா உத்தம், பெரிய தியாகி. சுந்தரம், என்னால் பரிதீர்க்கப்பட்ட உன் குடும்பம் தான் என் மகள் வாழ்வுக்கு உதவியாக இருந்தது. உங்களுக்கு நான் செய்த துரோகத்தை நினைக்கும் பொழுது என் மனசாட்சி என்னையே கொல்லுகிறது. ஐயா, உங்களை நான் கடைசியாக ஒன்று கேட்டுக் கொள்ளுகிறேன். என் மகளை திருடன் மகள் என்று யாரும் நிராகரித்து விடக்கூடாது ஐயா, நிராகரித்து விடக்கூடாது. ஐயா, ஏற்கனவே சுமதிக்கும் மோகனுக்கும் திருமணம் நடந்திருக்க வேண்டும். நாங்கள் தான் அதை தடுத்தோம். சுமதி லட்சுமியின் சொந்த மகள் என்று தவறாக நினைத்து விட்டதா? சுமதி யாருன்னு தெரியாம தான் தன் தம்பிக்கே மணமுடிக்க ஏற்பாடு செய்தான் மோகன். மிஸ்டர் சுந்தரம், உங்க மகன் மோகனுக்கும் சுமதிக்கும் திருமணத்தை முடிச்சு விடலாம்னு நினைக்கிறோம். உங்க அனுமதி தேவை. என்ன அனுமதி கேட்கறீங்களே? அவனை வளர்த்த உரிமை உங்களுடையது. உங்க இஷ்டம் போல செய்யுங்க. மோகன், நீங்கள் சந்தோஷமாய் வாழுங்கள், சந்தோஷமாய் வாழுங்கள். சுந்தரம், என் வேலை முடிந்து விட்டது. அழாதே, அழாதே. எனக்காக நீங்கள் யாருமே அழ வேண்டாம். குறுக்கு பாதையிலே நடப்பவனுக்கு இதுதான் தண்டனை. நான் வருகிறேன். ஓகேலா, ஓகேலா. யார்